பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். எளிய மார்க்கம் அத்தீனுல் முயஸ்ஸர்ல பாடம் 5 கோல் சொல்வதால் ஏற்படும் கேடு பண்பியலை குறித்த ஒரு அற்புதமான ஹதீஸ். பண்பியல் என்றால் எல்லார் இடத்துலையும் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இயல் தான் பண்பியல். அதில் குறிக்கிறது தான் ஒரு மனிதனின் ஏதாவது ஒரு விஷயத்தை பிறரிடம் சொல்லி அதனால் அவர் மீது இவர் தவறான எண்ணம் கொண்டு அவர்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு அறுந்து போனால் அதற்கு பெயர்தான் கோல் எனப்படும். அழகா விளக்கம் கொடுக்குறாங்கல்ல அம்மா அடியோ. ஆமாம், கோல் சொல்வது மிக கெட்ட பழக்கமாகும், அதனுடைய முடிவும் மிக கெட்டதாகும். எனவேதான் இஸ்லாம் அதை விட்டு ஒதுங்கி இருக்கும்படி கூறுகின்றன. கோல் சொல்வது எப்படிப்பட்ட கொடிய விஷயம் என்றால் அதன் காரணமாக முழு சமுதாயமும் பெரும் துன்பத்தில் அகப்பட்டு கொள்ளும். அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோல் சொல்வதை மிக கேவலமாகவும் கோல் சொல்பவர்களை மிக தீயவர்கள் எனவும் சாடியுள்ளார்கள். ஒரு தடவை நபி அவர்கள் கூறினார்கள், யாரை பார்த்தவுடன் அல்லாஹ்வின் ஞாபகம் ஏற்படுமோ அவரை அல்லாஹ்வின் சிறந்த அடியாராவார். மேலும் கோல் சொல்பவரும் நண்பர்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துகிறவரும் பரிசுத்தமான அடியார்களை பற்றி அவதூறு பேசி அவர்களை சங்கடத்தில் ஆழ்த்துபவரும் மிக கெட்டவராவார் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே போல எவர் கோல் சொல்லி திரிவாரோ, இந்த ஹதீஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் குறிச்சுக்கோங்க. ஹதீஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துச்சா, அப்துல் ரஹ்மான் இப்னு கனம் அவர் அறிவிச்ச ஹதீஸையும் குறிச்சுக்கிறணும். இப்போ வாசிக்கிறது இல்லை, இது இனிமே வாசிக்கிறது. எவர் கோல் சொல்லி திரிவாரோ மேலும் தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி இவருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்த ஒருவரின் விஷயத்தை பிறரிடம் சொல்வாரோ இப்படிப்பட்ட தீய மனிதர்களுக்கு ஹதீஸ்களில் கடும் எச்சரிக்கை கண்டனம் வந்துள்ளது. இந்த ஹதீஸோடு குறிச்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத்துன். நாம படிச்சிருக்கோம் லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன். ரெண்டுமே வரும், சரியா? ரெண்டுமே கோல் சொல்பவரை குறித்து தான் வருது. கோல் சொல்பவர் சுவர்க்கம் செல்ல மாட்டார் அப்படிங்கிற ஹதீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரபோடு எழுதணும். நாம படிச்சதா இருந்தாலும் சரி, இதை எதுனாலும் ஓகே தான். நம்மாம் எழுதினாலும் சரி, கத்தாத் எழுதினாலும் சரி. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நம்மாம்ங்கிற வார்த்தையை இந்த கோல் சொல்பவர்களுக்கு உபயோகப்படுத்தியிருக்கான். நாம் கோல் சொல்வதிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். மேலும் யாராவது இந்த கொடிய பாவத்தில் ஈடுபட்டு கோல் சொல்லி திரிந்தால் அவரை அக்கொடிய பாவத்திலிருந்து தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி செய்யவில்லையானால் நாமும் அல்லாஹ் தஆலாவின் அருளிலிருந்து பாக்கியமற்றவர்களாக ஆகிவிடுவோம். அத்துடன் மறுமையில் அல்லாஹ்வின் தண்டனைக்கும் ஆளாக நேரிடும். எல்லாம் அல்லாஹ் நம் அவர்களை காப்பாற்றுவானாக. ஆமீன். அப்போ இந்த கோல் சொல்வது அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா நாவு சம்பந்தப்பட்டது. அப்படிதானம்மா? நாவு சம்பந்தப்பட்டது. இந்த நாவை பேணி பாதுகாத்தாலே இந்த கோல் என்கின்ற அந்த பெரும் தவறிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இதுல இந்த நாவினால் ஏற்படக்கூடிய பேச்சுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 விதமான பேச்சு. டக்கு நான் சொல்லி முடிக்கிறேன், எழுத வேண்டாம். நீ ரெக்கார்டு இன்ஷால்லா போட்டு விட்டுருவேன், தயவு செஞ்சு கவனிங்க. வீண் வார்த்தைகள் பேசுதல் ஒன்று. ரெண்டாவது பொய்யுரைத்தல். இதெல்லாம் நாவு சம்பந்தப்பட்டது. வீண் வார்த்தையை பேசுறது, பொய்யுரைத்தல், புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், பிறரை பரிகசித்தல், கேலி கிண்டல் செய்யுதல், இதெல்லாம் தவிர்த்து கொள்ளக்கூடிய நாவினால் ஏற்படக்கூடிய தவறுகள், தீங்குகள். கேலி கிண்டல் செய்தல், அவதூறு கூறுதல், சாபமிடுதல், குறை பேசுதல், ஆபாசமான வார்த்தைகளை பேசுவது, ஆபாச பாடல்களை பாடுதல், பட்டப்பெயர் சொல்லுதல், கெட்ட வார்த்தை பேசுதல். இவை அனைத்துமே 14 விஷயம். இவை அனைத்தும் நாவிலிருந்து முற்றிலும் என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதன் மூலமா நமக்கும் பாவம், மற்றவர்களுக்கும் தீங்கு. இதெல்லாம் பாருங்க, மற்றவங்களுக்கு என்ன செய்யும்? பாதிக்கப்படும். நமக்கும் பாவம், மற்றவர்களுக்கு பாதிக்கப்படும். இந்த 14 விஷயங்களிலிருந்தும் நாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுல முக்கியமானது வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. அல்லாஹ் குர்ஆன்லயே எச்சரிக்கையா சொல்றார். கோல் சொல்லி குத்தி காட்டி புறம் பேசி திரிபவர்கள் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால நாவை பேணக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இதுல முக்கியமானது என்னன்னா அந்த 2 ஹதீஸை முக்கியமா குறிச்சுக்கோங்க. முதல் ஹதீஸ் அதுல இருந்து என்னையா 14 மார்புல்லாம் என்ன சொல்ல முடியாது போல. கெட்ட பாடம்.